11வது அதிகாரமாக அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பினை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பால் உண்டோ. அன்புடையவர்க்கு ஏற்பட்ட துன்பம் கண்டவிடத்து தன்மை எறியாமல் வெளிப்படும் சிறு கண்ணீரே அன்பை தெரியப்படுத்திவிடும். இங்கு ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவரை குறிக்கும். புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் தான் புன்கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்குதல். புன்கண் அப்படிங்கிறத புன்மை கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கலாம். கண்ணீர் எப்படி பிரிக்கலாம்னா கண் கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். என்பு என்பது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குறிக்கக்கூடியது தான் என்பு அப்படிங்கிறது. ஆனால் அதனுடைய பொருள் எலும்பை குறிக்கக்கூடியது. என்பும் கூட்டல் உரியர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா என்பும் உரியர் அப்படின்னு எழுதலாம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். இயைந்த அப்படின்னா பொருந்திய, வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆருயிர் அப்படின்னா பெறுவதற்கு அரிய உயிர் தான் அந்த ஆருயிர் அப்படிங்கிறது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். ஈனும் அப்படின்னா தரும், நண்பு அப்படின்னா நட்பு, நாடா அப்படின்னா அளவில்லாத, அது வீணும் அதை எப்படி பிரித்து எழுதலாம்னா அது கூட்டல் ஈனும் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று அறிந்தோர் கூறுவர். எய்துஞ்சிறப்பு, இதை எய்தும் கூட்டல் சிறப்பு அப்படின்னு பிரிக்கலாம். எய்தும் அப்படின்னா அடையும், சிறப்பு என்றால் மேன்மை, இன்புற்றார் அப்படிங்கிறத இன்பு கூட்டல் உற்றார் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கும். சார்பு அப்படின்னா துணை, மரம் அப்படின்னா வீரத்தை குறிக்கக்கூடியது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். என்பிலதனை இது எப்படி பிரித்து எழுதலாம்னா என்பு கூட்டல் இலதனை அப்படின்னு பிரித்து எழுதலாம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தார் போன்றது. வன்பார் கண் அப்படின்னா வலிய பாலை நிலத்தில் அப்படின்னு பொருள். வன்பார் கண் அப்படின்னு பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரித்து எழுதலாம். வற்றல் இதோடைய எதிர்ச்சொல் தளிர்த்தல். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. அன்பு என்னும் அகத்துறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன். யாக்கை அப்படின்னா உடம்பு, புறத்துறுப்பு பிரித்து எழுதுறனா புறம் கூட்டல் அத்து கூட்டல் உறுப்பு. புறத்துறுப்பை புறம் கூட்டல் அத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு பிரிக்கலாம். இல்லை அதே அகத்துறுப்பு எப்படி பிரிக்கலாம், அகம் கூட்டல் அத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு பிரித்து எழுதலாம். அன்பிலவர்க்கு எப்படி பிரித்து எழுதலாம்னா அன்பு கூட்டல் இளவர்க்கு அப்படின்னு பிரித்து எழுதலாம். அன்பு கூட்டல் இளவர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்திய வெற்றுடம்பே ஆகும்.